சச்சின் மிகப்பெரிய பேட்டிங் சகாப்தம். இந்த சச்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, பாகிஸ்தானில் 16 வயசு குழந்தையா அவர் வந்து சிறுவனாக விளாட்றப்ப அவர் வந்து போய் பால் குடி குழந்தைன்னு சொல்லி போஸ்ட் விட்டு அவர் இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸ்டீவ் பக்னர் அப்படிங்கிற ஒரு ஒஸ்ட் அம்பையர் வரைக்கும் சச்சின் விளாண்டாலே தான் கொடுப்பாங்க. 39 தடவை வந்து ராங் டெசிஷனில் சச்சின் அவுட் ஆனாலும் சிரிச்ச முகத்தோட போகிறது தான் சச்சின். இன்னைக்கு சச்சின்கிற அந்த ஒரு பேருக்காக தான் மும்பை இந்தியன்ஸுக்கு இத்தனை பேர் தமிழ் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு சச்சின் பர்த்டே. ஸோ நான் பார்த்த சச்சின், நீங்கள் பார்த்த சச்சின், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு த லூயிஸ் சேட்டைகள். சச்சின், நம்ம சச்சின் எஸ்ஏ படிச்சிருப்போம். சச்சின் டெண்டுல்கர் வாஸ் born on April 24, 1973, 74, 73 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ சச்சின் பிறந்தநாள் அப்படிங்கிறப்ப கிரிக்கெட்டில் டோர்னமெண்ட்னு நீ நடத்துனீங்க அப்படின்னாலே அங்கே வந்து சச்சின் போஸ்டர் தான். தோனிக்கு இன்னைக்கு மவுஸ் இருக்கிற அதே குவாலிட்டி சச்சினுக்கு அப்போ இருந்திருக்கு. சச்சின் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளே ஒரு குதூகலம் இருக்கும். சச்சினை நான் ரொம்ப நாளாக தமிழ்நாட்டு பிளேயர் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, முதல்ல சச்சின் வந்து மும்பைக்கு சொந்தம், சச்சின் அடுத்து இந்தியாவுக்கு சொந்தம், அதுக்கப்புறம் தான் சச்சின் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் சச்சின் அப்படின்னு சொன்னாலே செஞ்சுரி, சச்சின் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜென்யூன் பர்சன், சச்சின் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிளேயர் சச்சின் தான். கிரிக்கெட் தான் சச்சின். ஸோ மேத்யூ ஹைடன் ஒரு தடவை சொல்லியிருப்பார், நான் கடவுளை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் இந்தியாவில் 2 டவுன் பேட்ஸ்மேன் டெஸ்ட்டில் விளாண்டுருக்க பேர் தான் சச்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சச்சின் வந்து ஆரம்பத்தில் ஒரு பவுலராக போனார், எம்ஆர்எஃப் அகாடமியில் போய் சேர்ந்தார். அவரை பார்த்துக்கிட்டவங்க, நீ வந்து பவுலிங்க்கு வேண்டாம், நீ நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக வா அப்படின்னு சொல்லி ஒரு பந்து போடுற ஒரு பையன் கிரிக்கெட் பவுலிங்க்கு ஆசைப்பட்டு பெரிய பேட்ஸ்மேன் ஜாம்பவனாக மாறின கதை தான் இந்த சச்சின் கதை. சும்மா சச்சின் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு பேட்ஸ்மேன். இன்றைக்கி கோலியை சொல்கிறோம், இன்றைக்கி 2K கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஜென்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கோலி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கி விதை சச்சின் போட்டது. அன்றைக்கி யாருனாலும் 200 இருக்கலாம், ஆனால் அதுக்கு விதை சச்சின் போட்டது. சச்சின் அப்படின்னு சொன்னாலே பல வருஷம் உலக கோப்பையை வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு தனி ஆளாக போராடிக்கிட்டு இருக்கப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு சூதாட்டத்தில் மாற்றப்ப அவருக்கு கை கொடுக்கும் விதமாக தான் கங்குலி வந்து சேர்ந்தார். ஏகப்பட்ட போராட்டம், கப்படிக்க முடியல, கங்குலி தலைமையில் கப்படிக்க முடியல, ஆனால் ஃபைனல் வரைக்கும் போயாச்சு. 2007 சொல்லவே முடியல, பெர்முடா கூடலாம் தோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயர் செருப்பை வச்சு தீ வச்சு ராகுல் டிராவிட்ல வீட்டிலலாம் கண்ணாடியை ஒட்டச்சி அந்த சாப்பல்ங்கிற ஒரு திருடன், உண்மையாக சொன்னால் சச்சின் யாரை பற்றியுமே தப்பாக பேச மாட்டார். இந்த சாப்பல்ங்கிற திருடனால ஜாகிர் கான் கிட்டத்தட்ட ஒளிஞ்சு போய், டிராவிடோட இது ஒளிஞ்சு போய், பேட்டிங் ஸ்கில் ஒளிஞ்சு போய், சச்சின் ஓரளவுக்கு அவரோட பேட்டிங் ஸ்கில் ஒளிஞ்சு போய், கங்குலி முழுக்கு போட வச்ச இந்த திருடனால 2007 வேர்ல்டு கப் நம்மளை விட்டு போகுது. சச்சின் இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எப்படி நம்ம கோலி RCBக்கு இந்தியாவுக்கும் பார்க்குறோம், நான் அடிச்சு கொடுக்குறேன்ப்பா, எனக்கு தேவை நம்ம இந்தியா கப் அடிக்கணும், யாராவது ஒருத்தவங்க வந்து கம்பெனி கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கோலி சொல்லாமல் சொல்கிற இந்த பேட்டிங் ஸ்டான்ஸாவை சச்சின் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கனவு 2011 தோனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைமை மூலமாக கிடச்சிச்சு. அன்றைக்கி சச்சின், இன்றைக்கி மெஸ்ஸியை நம்ம எப்படி பார்க்குறோம், இத்தனை வருஷம் விளையாண்டதுக்கு கடைசியாக ஒரு விளாட்ற ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க, அவர் கப் அடிச்சிட்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கி சச்சின், அவர் விளையாண்ட இத்தனை வருஷம் விளையாட்டுக்கு தனி மனித ரெக்கார்ட்ஸ் ஒரு பிரோஜனமும் கிடையாது. நான் விளையாடுற விளையாட்டு இந்தியாவுக்கு பயன்பெறும் வகையில், இந்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா 2000 வேர்ல்டு கப்பு சச்சினுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி தோனியை உலகம் முழுக்க கொண்டாடலாம். அன்றைக்கி ஒருவேளை தோனி சிஎஸ்கேக்கு இல்லாமல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் சிஎஸ்கே ஃபேன்ஸை மேக்ஸிமம் மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா சச்சின்கிற ஒரு ஆளுனால தான் இன்றைக்கி மும்பை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்குது. சச்சின் ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஷார்ட்டு தான். அவ்வளோ பெரிய டாலான 6 அடிக்கு உள்ள அந்த செனா கண்ட்ரீஸில் உள்ள சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் உள்ள ஆட்கள்லாம் வந்து 6 அடிக்கு மேலே இருக்கிறப்ப பந்து போடுறப்ப ஒவ்வொரு பவுன்சரும் மேலே கீழே போவோம். சில பிச்சு ரொம்ப ஹார்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், பட்டு மேலே அடிக்கும், வலிக்கும். ஆனால் சச்சின் தனக்கு வந்துச்சு பவுன்ஸ் அப்படின்னா அப்படி தூக்கி விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தேர்ட் மேனை தாண்டி விழுகிற மாதிரி சில பால் 6 எல்லாம் விழுந்திருக்கு. ஸோ தனக்கு எது வீக்னஸாக இருக்கோ அதையெல்லாம் பாசிட்டிவாக மாட்டினவர் தான் இந்த சச்சின். இந்த சச்சின் கிட்டத்தட்ட 90s மட்டும் 27 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுவும் ஒடியில் 17 முறை, டெஸ்ட்டில் 10 முறை அவுட் ஆயிருக்காரு. 99ல் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. இன்றைக்கி ஒரு வேளை டிஆர்எஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி சச்சினோட ரெக்கார்டு அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140-150 செஞ்சுரிக்கு வரணும் அப்படின்னாலும் மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை. அன்றைக்கி சச்சின் ஒரு அவுட்டு கொடுத்தாரு அப்படின்னா
இன்றைக்கி அம்பையரை பார்த்து சிரித்த முகத்தோடே போவார். அவர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் மதுபான விளம்பரத்தில் நடித்தது கிடையாது, பூஸ்ட் விளம்பரம் மட்டும்தான். ஸோ சச்சின் தான் பண்ணுற விஷயம் இளைஞர்கள் போய் சேருது அப்படிங்கிறனால அவர் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் பண்ணார். நான் பார்த்த சச்சின் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்யூனான பிளேயர். பஸ்ஸில் உட்காந்தாருனா மொதல் இருக்கையில் தான் உட்காருவார். அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அவ்வளோதான். நைட்டு 2:30 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவார். நான் ஒரு தடவை ஒரு காட்டேஜில் தங்கிட்டு இருக்கப்போ நான் கங்குலி சொல்கிறாரு, நான் ஒரு காட்டேஜில் தங்கிட்டு இருக்கப்போ சச்சினை மீட் பண்ணலான்னு போய் பார்க்குறேன். அப்படி இருக்கிறப்ப 2:30 வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட குரு அச்ரேக்கர் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி டெஸ்ட் இன்னிங்ஸில் சொல்லுவார், நம்ம நான் விளையாட போகிறதில்ல, இது வரைக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணதில்லை, எனக்கு திமிர் வந்துடும் கொழுப்பு வந்துடும் சொல்லிட்டு, இனிமேல் நான் விளையாடுறதுக்கு ஒரு ஆட்டமும் இல்லை, இன்றைக்காவது சொல்லுங்கள் நான் நல்லா விளாண்டேன் அப்படிங்கிறப்ப அச்சரேக்கர் கண் கலங்கி நிற்கிறாரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சச்சின் நமக்கு கிடைச்சனால தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு நம்ம பெருமையாக இருக்கோம். சச்சின் அப்படிங்கிறது தூர்தர்ஷனில் போடாத நாட்களே கிடையாது. சச்சின் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல எல்லா மக்களும் கிரிக்கெட்டை பார்ப்பாங்க. அவர் அவுட் ஆகிட்டா டிவி ஆஃப் பண்ணுற கதை உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சச்சின் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். மரியம் சரபோவா டென்னிஸ் விளையாட போகிறப்ப சச்சின் போய் பார்க்குறாரு. அப்போ ப்ரெஸ் மீடியாக்கார் ஒருத்தர் கேட்குறாரு, உங்களை பார்க்க சச்சின் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே, யார் சச்சின் எனக்கு தெரியாது அப்படின்னா கிளின்னு கிழிச்சாங்க. சச்சினா யார் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது தெரியுமா, அவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு யாருன்னு கேட்குறீங்களா. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு சாரி கேட்டது தான் மரியம் சரபோவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட இப்போ ஐபிஎல் வந்திருக்கு. இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ பேட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பவர் பிளேயருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் சச்சின் அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் அந்த காலகட்டத்திலே 100 செஞ்சுரி அடிச்சிருக்கணும். இன்றைக்கி எல்லாருமே பிரேக் பண்ணிட்டா சச்சின் ரெக்கார்டை மிந்திட்டாங்க இருந்துட்டு போட்டு சந்தோஷம் தான். ஆனால் அந்த ரெக்கார்டை செட் பண்ணுறதுக்கு அவருக்கு கீழே உள்ள பாண்டிங் 70 செஞ்சுரி, அதுக்கும் கீழே விழுந்தீங்க அப்படின்னா ஒரு 60 செஞ்சுரிக்கு இருப்பாங்க. குமார் சங்ககராவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் அவருக்கு பாதி ஆடிட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்த்து, டவுன் டு த எர்த்துன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சச்சின் சும்மா கிடையாதுங்க, ஏகப்பட்ட வலி இருக்குது, வேதனை இருக்குது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நான் ஒரு தடவை கிரவுண்டில் விளையாட போகிறப்ப டயப்பர் மாற்றிக்கிட்டுலாம் நான் விளாண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப நேசித்த ஒரு மனுஷன். இன்ன வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு இவ்வளோ தூரம் வெறித்தனமாக பார்க்குறாங்க, அந்த சச்சின்ங்கிற ஒரு ஆள் தான். அந்த சச்சின் ஒரு வேளை ஆர்சிபிலேயோ இல்லை கல்கத்தாலேயோ இருந்தாலும் அந்த ஃபேன்ஸ் எல்லாமே அங்கே தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சச்சின் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். யோசிச்சு பாருங்கள், அவர் பீரியடில் ஐபிஎல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரெல்லாம் நேரம் ஒரு 20 ஓவருக்குள்ளேயே ஒடியிலேயே 20 ஓவருக்குள்ளேயே செஞ்சுரி போட்டு நேரம் எத்தனை செஞ்சுரி தாண்டி இருப்பார்னு தெரியாது. எதுவுமே இல்லாதப்பயே எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு விளாண்டுருக்க இந்த சச்சின் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சகாப்தம். சச்சின் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அம்பானி ஃபேமிலி ட்ரை பண்ணி அவங்க ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸோ அது ஒரு பிராண்டாக மாறுது. அப்போ சச்சினோட அந்த வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும், சச்சினோட டிஷர்ட்டு, சச்சினோட சைன் பண்ண பேட்டு எல்லாமே ஃபேமஸ்ஸு. ஸோ ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னா நம்ம ஊரில் ஒன்று இருக்கும், எஸ்பிசிசி சச்சின் பிரதர்ஸ் கிரிக்கெட் கிளப். அதை பார்த்தாலும் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். லோக்கல் டோர்னமெண்ட் எடுத்தால் சச்சின் கங்குலி தான். அதுக்கப்புறம் ஐபிஎல் வருது, அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் தோனி வராரு, அது வேறு கதை. பட் இருந்தாலும் சச்சின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர்னால் அது ஒரு ரீசன் அவர் தான். அவருக்கு வராது கேப்டன்சின்னு சொல்லலாம். அவர் மேலே உள்ள நெகட்டிவாக இந்த 90s போனால் அவருக்கு கால் நடக்கும். ஒரு செல்ஃபிஷ் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். சச்சின் செஞ்சுரி போட்டாலே தோத்துரும் அப்படின்னு சொல்லலாம். சச்சின் செஞ்சுரி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 செஞ்சுரி தோத்துருச்சுன்னு சொல்லலாம். நான் ஒன்று சொல்லணும்னா, சச்சின் செஞ்சுரி போட்டு தோக்குது, சச்சின் 90s நர்வஸ் ஆகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட நிறைய ஃபேவரட்டான பிளேயர்கள் இந்த 90s தொட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ 90s தொட்டுட்டு அவருக்குன்னு ஒரு 2 ரன் அடிக்கிறதுங்கிறது சரியா தப்பான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி சில பிளேயர்ஸ்க்கு இருக்கலாம், நம்ம 100 தொட்டோம், இன்னும் கொஞ்சம் 2 ரனுக்கு 100 தொட்டோம் அப்படின்னா நம்ம வலுவாயிடலாம் அப்படின்னு நினச்சி விளையாடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 90s தொடுறப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சச்சின் மேலே இருந்தாலும் சச்சின் நம்ம நாட்டுக்காக விளையாண்டார், நம்ம வேர்ல்டு கப் அடித்து கொடுக்கணுங்கிறனால விளையாண்டார். சச்சினோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இருக்குது. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுற இந்த சச்சின் இந்தியாவில் என்றைக்கும் பெருமிதம் கொள்வார். ஸோ ஹாப்பி பர்த்டே சச்சின் சார். எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், நீங்கள் நீடோடி வாழணும் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.